தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் எஜுகேஷன் சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் அதுவும் குறிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் சில நிறைய கொஸ்டின் வந்து நான் மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அந்த கொஸ்டின் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் லைக் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரு நாளைக்கு 2 கேள்வி அல்லது ஒரு நாளைக்கு 1 கேள்வி அப்படின்ற வீதத்துல வந்து நான் குடுத்துட்டுருக்கேன். பெரும்பாலும் வந்து காலையில 6 இல்லன்னா 6:30 மணிக்கு அந்த கொஸ்டின் நம்மளுடைய யூடியூப் சேனல் போஸ்ட்ல வந்து போஸ்ட் ஆகும். ஸோ நீங்க ஜஸ்ட் என்ன அப்படின்னா, காலையில எந்திரிச்சு எப்படியும் கண்டிப்பா செல்லாம் பார்ப்பீங்க, எல்லாமே செய்வீங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோம் பேஜ்ல அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நீங்க அத பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் எந்த ஆன்ஸர் கரெக்ட்டா ஒரு கிளிக் பண்ணுங்க. நீங்க செஞ்சது தவறா, சரியான்றது கீழயே உங்களுக்கு கிடைச்சிரும். அத நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு செகண்ட்ல வந்து ஒரு சின்ன ஆன்ஸர நீங்க தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதுல நான் நெறைய விஷயங்கள பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அத இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது டெய்லியுமே வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் முடியிற வரைக்குமே, அன்டில் எக்ஸாம் முடியிற வரைக்குமே அது வரும் அப்படின்றது. காலையில 6 அல்லது 6:30 இந்த டைம்ல மேக்ஸிமம் வந்துரும். 6 மணிக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பேன். சரிங்களா? அத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2வது 2024, 2025 இதுல வந்து நமக்கு கட் ஆஃப் அப்படின்றது எப்படி இருந்ததுன்றது இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். 2வது இன்னொரு மிக முக்கியமான விஷயம். ஒரு எக்ஸாம் நீங்க எழுதுறீங்கன்னா, அந்த எக்ஸாம்ல நீட் எக்ஸாம்ல பொறுத்தவரைக்கும் கேள்விகள எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. அதற்கு ஒரு உதாரணத்தையும் சேர்த்து நான் வந்து இந்த வீடியோல சொல்றேன். எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. அப்ப நம்மளோட பிரிப்பரேஷன் எப்படி வச்சுக்கணும். ஈஸியா இருந்தா எவ்வளோ கட் ஆஃப் தேவைப்படும். நமக்கு வந்து கஷ்டமா இருந்தா எந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்து இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோல டீட்டெயிலா நான் சொல்றேன். ஃபேக்ட் என்ன அப்படின்றத நம்ம முழுசாவும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, அ லட்சக்கணக்கில மாணவர்கள் எழுதுறாங்க. இந்த வருஷம் 2026ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாணவர்கள் மட்டுமே அபோவ் 25 லேக்ஸ் வந்திருக்கு. 25,00,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்தியால ஒரு 50,000 சீட்டு கிட்ட வருது அப்ராக்ஸிமேட்டா. அதுக்கு வந்து 25,00,000 மாணவர்கள்னா இது எங்க போகுதுன்னு பாருங்க. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு 5050 சீட் இருக்கு அப்படின்னாலுமே, இங்கேயுமே வந்து லேக்ஸ் கணக்குல 4 லேக்ஸ், 2 லேக்ஸ் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நடக்குது. அப்போ இவ்ளோ மாணவர்கள் எழுதுறாங்க. 2வது வந்து சீட் என்னவோ ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப காம்படிஷன் லெவல் வந்து இந்த இடத்துல ஹையா இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த காம்படிஷன் லெவல் ஹையா இருக்கிற இடத்துல நாம நம்மளோட பிரிப்பரேஷன் எப்படி வச்சுக்கணும்ன்றத ரொம்ப கவனமா நீங்க பார்க்கணும். நாம பண்ற ஒரு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக், சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்ம மார்க்க வந்து பாதிக்கும். அந்த மார்க்க பாதிக்காம இருக்கணும்னா, நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா படிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அதற்கு தான் நான் ஏற்கனவே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லயே நான் சொல்லியிருப்பேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இதுவரைக்கும் ஆன்ஸர் பண்ண எல்லாருமே தப்பா தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ஏன் அப்டின்னா, அத ட்விஸ்ட் பண்ணி கேட்ட கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். உங்களுக்கு தெரியும். மனித உடல்ல யூரியா உற்பத்தி ஆகிற இடம் என்ன? அப்டின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் கம்யூனிட்டி போஸ்ட்ல. ஸோ எல்லாருமே யூரியா அப்டின்னாவே கண்டிப்பா நமக்கு என்ன தோணும்? கிட்னி தான். ஸோ கிட்னின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆ அதனோட ஆன்ஸர் 77% வந்து ஆன்ஸர் வந்து கிட்னின்னு தான் எல்லாருமே பண்ணியிருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? சார் அப்ப கிட்னி தானே வரும். ஏன்னா யூரியா உற்பத்தி ஆவுறது கிட்னில தானே அப்படின்னு. நீங்க ஒழுங்கா நீங்க ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுதான் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறது அப்படின்றது. ஆக்சுவலி உங்களுக்கு லிவர் தான் வந்து யூரியாவ உற்பத்தி பண்ணுது. ரைட்டுங்களா? லிவர் தான் யூரியாவ உற்பத்தி பண்ணுது. கிட்னி என்ன பண்ணுதுன்னா, அத ஃபில்டர் பண்ற வேலைய மட்டும் தான் கிட்னி பண்ணுது. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு விவரங்கள நெறைய பேருக்கு தெரியாம விட்டுருது. அதனால யாருமே வந்து லிவர் அப்படின்னு ஒரு ஆன்ஸர குடுக்கவே இல்ல. எல்லாருமே வந்து ஒண்ணு வந்து பான்கிரியாஸ் சொல்றீங்க. இன்னும் சில பேர் வந்து கிட்னிய சொல்றீங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இதுதான் ஃபேக்ட் அப்படின்றது. இன்னமும் டவுட் இருக்கும் நெறைய பேருக்கு. அது எப்படி சார் அது யூரியானாவே அது கிட்னி தானே வரும் அப்படின்ட்டு. அது பிரிச்சு ஃபில்டர் தான் பண்ணுதுன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி என்னன்னா, ஆர்தின் சைக்கிள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆர்தின் லிவர் என்ன பண்ணுதுன்னா, ஆர்தின் சைக்கிள் வழியா தான் அந்த சுழற்சி மூலமா தான் வந்து இந்த விஷயமானது நடக்குது. ரைட்டுங்களா? அந்த வேலைய யார் பண்றதுன்னா, லிவர் தான் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் குடுத்தது. எல்லாருமே தவறுதலா ஆன்ஸர் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே மைண்ட்ல வந்து ஜெனரலா வந்து கிட்னின்னு நெனச்சுட்டீங்க. இதுதான் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் இருந்தாலும் தவறுகள் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாரி தான் கேள்விகள் வரும். ஸோ அதுக்கு தான் நீங்க ப்ரிப்பேரா இருக்கணும். ரொம்ப கவனமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கரெக்ட்டா அந்த சப்ஜெக்ட்ல இருக்கணும் அப்படின்றது அதுதான். எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஆன்ஸர் பண்றது ரெடியா இருக்கணும். சரி. 2025ல ஆல் இந்தியா கோட்டால ரவுண்ட் 3 பொறுத்தவரைக்கும் ஏன்னா கடைசி ரவுண்ட் அது. இப்ப கடைசி ரவுண்ட்ல எவ்வளோ மார்க்ல குளோஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஜெனரல் அதாவது ஜெனரல்ல வந்து பார்த்தீங்கன்னா 527, ஓபிசி 527, இடபிள்யூஎஸ் 528, எஸ்சி கேட்டகரி வந்து 441, எஸ்டி கேட்டகரி 425.
இது 2025 லாஸ்ட் கட் ஆஃப். அதாவது ரவுண்ட் 3யோட கட் ஆஃப் ஆல் இந்தியா கோட்டால. கரெக்ட்டுங்களா? அப்போ இது ஏன் வந்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, குறைவா இருக்கிற மாரி இருக்குன்னா, நமக்கு ஆ எக்ஸாம் எப்படி வந்தது? டஃப்பா இருந்தது. எக்ஸாம் டஃப்பா இருந்ததுனா ஆட்டோமேட்டிக்கா மார்க் வந்து குறைஞ்சிரும். கட் ஆஃப் குறைஞ்சிரும். எக்ஸாம் ஈஸியா இருந்தது. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்ததுனா கட் ஆஃப் ரொம்ப ஹையா வந்து போகும். அதற்கு எக்ஸாம்பிள் போன லாஸ்ட் இயர் 2024ல நமக்கு எப்படி இருந்தது? கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது. நெறைய பேர் அவுட் ஆஃப் 720க்கு 7 அவுட் ஆஃப் 720க்கே அவுட் ஆஃப் 720ன்னு சொல்லியே மாணவர்கள் எடுத்திருந்தாங்க. 680 பிளஸ் நெறைய பேர் இருந்தாங்க. அப்ப 600 பிளஸ் நெறைய பேர் இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இல்ல. என்ன காரணம்? அந்த கட் ஆஃப் லெவல், டிஃபிகல்டி லெவல்ன்றது ரொம்ப அதிகமா இருந்தது. அப்போ நெக்ஸ்ட் இயர்க்கு எப்படி இருக்கும் அந்த டிஃபிகல்டி லெவல் அப்டின்னா நமக்கு தெரியாது. மேபி இப்ப வரப்போற வருஷமும் 2025 மாரி டிஃபிகல்டி லெவல் இருந்ததுன்னா, இப்ப நான் சொன்னேன் தெரியுங்களா? இதுதான் உங்களோட சேஃபஸ்ட் மார்க்கா இருக்கும். இதுலருந்து ஒரு 5 மார்க் நீங்க பிளஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அதே கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்ததுன்னா, இதுலருந்து 100 மார்க்குக்கு மேல நீங்க பிளஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஈஸியா இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட ஜெனரல்லே நீங்க 627க்கு மேல எடுக்கணும். இடபிள்யூஎஸ்ஸா இருந்தீங்கன்னா, 520 500 சாரி 620க்கு மேல நீங்க எடுத்தாகணும். இந்த மாரி சூழ்நிலை. இப்ப நான் சொல்ல ஒரு 100 மார்க் மேல பிளஸ்ல இருக்க வேண்டியது இருக்கும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்தா. சரிங்களா? இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கவனம் எந்த இடத்துல தவறுதலா போகுதோ, அந்த இடத்துல மார்க் கண்டிப்பா குறையும். 180 மினிட்ஸ் இருக்குன்னா, 180 மினிட்ஸ்ல ஒரு 150 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ் 180 கொஸ்டின்ஸ் அப்படின்னும்போது, அந்த 180ல அட்லீஸ்ட் 150 கொஸ்டினாவது நீங்க சார்ட் அவுட் பண்ணிடணும். பெரும்பாலும் எடுத்துக்கவே கூடாது அதிக நேரங்கள்ல. நீங்க பயாலஜிலாம் வந்து அதிகபட்சம் 1 ஹவர்ல க்ளோஸே பண்ணிடணும் அத. 50 டூ 50 மினிட்ஸ்லயே க்ளோஸ் பண்ணணும். 60 மினிட்ஸ்க்கு போகக்கூடாது பயாலஜில. ஸோ அத ஃபாஸ்ட்டா முடிச்சுட்டீங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டியதெல்லாம் டைம் வந்து எடுத்துக்க முடியும். கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். சரிங்களா? இப்ப நான் சொன்ன விவரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே போல அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமா வந்து உங்க டார்கெட் மார்க் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.